Chai with Chitra. இந்த படத்தினுடைய கதாநாயகி தேர்வு எப்படி அமைஞ்சது? எனக்கு எப்பவுமே சார் தெரிஞ்ச முகங்களா தெரிஞ்ச எல்லாமே சினிமாவில் பழக்கப்பட்டவங்களா, இவங்க பெருசாக இருக்கணும், இவங்க பெரிய ஹீரோ, பெரிய சின்ன சின்ன கேரக்டருக்கும் பெரிய ஆளை காட்டணும் அப்படின்னு எனக்கு தோணு. அந்த அந்த கேரக்டருக்கு நெருக்கமான ஆட்களை காட்டணும்னு ஆசைப்படுவேன். என் படத்தை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்ட் தான் வைப்பாங்க. அதிகபட்சம் 5-6 ஆர்டிஸ்ட் தெரிஞ்சவங்களா வைப்பாங்க. மற்றதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அந்த நேட்டிவிட்டியோட சம்மந்தப்பட்ட ஆட்களை தான் நான் யூஸ் பண்ணுவேன். நிறைய தேடணும். ஒரு நாள் ஜூன்னு ஒரு படத்தோட ட்ரெய்லர் எதிர்த்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் தான் ரஜிஷா விஜயனோட அந்த ட்ரெய்லர் பார்ப்பேன். எனக்கு அந்த ஒரு கதாநாயகி மாதிரி இல்லாமல் சாதாரண பொண்ணு மாதிரி ஒன்று தெரிஞ்சிச்சு. அப்போ நான் அந்த கதைக்கு ஆப்டாக இருப்பாங்கன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்க கதை சொன்னேன். வந்தாங்க, ஆஃபீஸ்க்கு வந்தாங்க, கதை சொன்னேன். எல்லாத்துக்குமே ஷாக். என் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே இப்போ சாதாரணமாக நடக்கும் எதிர்பார்க்குறேன். அவங்க ஹீரோயின்ஸ்லாம் தனுஷாக படம் பெருசாக ஒரு ஹீரோயின்ஸ் கொண்டு போகணும். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக எல்லாமே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை அக்செப்ட் பண்ணார் தனுஷ் சார். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி கூட நடித்தவங்க எல்லாமே ஒவ்வொரு பசங்களாக இருப்பாங்க. ஆமாம், ஆர்டிஸ்டே இருக்க மாட்டாங்க பெருசாக. அதெல்லாம் இருந்த பேர் தான் அதெல்லாம் என் சினிமா எனக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இல்லை ரெண்டாவது படத்துலேயே மாறி இருக்கும்ல. ஆமாம், அது மாறவிடாமல் பார்த்துக்கிட்டேன். அப்படி தான் ஹீரோயின்ஸ் நான் சொன்னேன் அவர்கிட்ட போய், இவங்க தான் சார் ஹீரோயின்ஸ் அப்படின்னு நான் சிரிச்சுட்டு, உங்களுக்கு ஓகேவா? ஓகே அவ்வளோதான். ஏன்னா அவருக்கு அது நார்மலாக தெரிஞ்சிச்சு. நார்மலாக தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த கதைக்கு ஆப்டாக இருப்பாங்க நம்புறீங்களா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொன்னேன். ஓகே. தானு சார்லாம் நீ யாரை வேணாலும் சொல்லுப்பா, நான் கொண்டு வாமான்னு சொன்னார் தானு சார். இல்லை சார் இந்த மாதிரியே போயிடலாம் சார். திடீர்னு நீங்கள் ரொம்ப கொடுத்தீங்கன்னா எனக்கு செலவு பண்ண தெரியாது, எனக்கு வந்து அதை பண்ண தெரியாது. 2வது படம் நான் பண்ணுறேன், கிட்டத்தட்ட நான் உண்மைக்கு நெருக்கமாக தான் படம் பண்ண ஆசைப்பட்றேன், அதனால் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி தானு சார் வந்து பெருசாக பண்ணணும் ஆசை. நீ யாரை வேணாலும் கேட்க தம்பி. அப்போது எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி ஆரம்பிச்சு. உதயநிதி ஸ்டாலின், பகத் பாசில், வடிவேல். மாமன்னன் வந்து ஒரு பிரம்மாண்டமான அனுபவம் அது மட்டும். ஏன்னா எல்லா வசதி வாய்ப்புகளோடு எடுத்த படம் அது. எனக்கே வந்து போதும் சொல்கிற அளவுக்கு டேஸ்லேருந்து எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே. பரியர்பெருமாள் படம் பார்க்கறதுக்காக வந்திருந்தார் உதய் சார். ஆமாம், அப்போவே படம் முடிச்சுட்டு எனக்கு கை கொடுத்துட்டு போயிட்டார், வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டார். படம் நல்லா இருக்குன்னு பேசிட்டு போயிட்டார், பேட்டிலாம் கொடுத்துட்டு போயிட்டார். அது போய் ஒரு 1 ஹவர் கழிச்சு நான் பைக்கில் போயிட்டு இருந்தேன். எனக்கு கால் வருது அவர்கிட்ட இருந்து. ஃபோன் அட்டன் பண்ணால் அவர் பேசுகிறாரு, உங்க கூட ஒரு படம் பண்ண ஆசைப்படுறேன்னு பரியர்பெருமாள் அப்போ சொன்னார். அப்போ தனுஷ் சார் நான் கமிட் ஆகிட்டேன் சொல்லிட்டேன். 15வது நாள் இதெல்லாம் தான் பார்க்குறேன். தனுஷ் சார் கதை கேட்டிருக்காரு சார், அவர் கமிட் பண்ணிடுறாரு. சரி ஓகே, எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்கள், உங்க கூட ஒரு படம் பண்ண ஆசைப்பட்றேன். அருமை. சரி ஓகே, இன்னும் அப்படியே போயிடுச்சு. அது அப்போ கர்ணன் ரிலீஸ் ஆகுது. கர்ணன் ரிலீஸ் ஆன உடனே பயங்கரமாக பாராட்டுறாரு, ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசுகிறாரு. பேசினோடனே மறுபடியும் கேட்டார், சார் இப்போ படம் பண்ணலாமா சார், ரொம்ப ஆசையாக இருக்குது சார். அப்போ நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி நான் வந்து நீலம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு படம் எனக்கு சைன் பண்ணியிருக்கேன். அப்போ சைன் பண்ணது தான் பைசன். பரியர்பெருமாள் முடிஞ்ச உடனே துருவ வச்சு பண்ணுறதா முடியும். அப்போ சைன் பண்ணியாச்சு. அந்த சைன் பண்ணிட்டு தான் கர்ணனுக்கே போனேன் நான். அப்போ வந்து சரி ஓகே சார் நீங்கள் ஏதாவது அப்பவும் விட்டாங்க நீ. திடீர்னு அவர் சினிமாவை நிப்பாட்டன்னு முடிவு பண்ணோன்னே மறுபடியும் ஃபோன் பண்ணார். சார் நான் ஒன்று சொல்கிறேன், நான் சினிமாவை வந்து நிப்பாட்டலான் இருக்கேன். இப்போ எம்எல்ஏ ஆகிட்டார், எலெக்ஷனில் நின்றுட்டு நான் சினிமாவை வந்து நிப்பாட்டலான் இருக்கேன். கடைசி படமாக ஒரு படம் போடலாம் ஆசைப்பட்றேன், கடைசி படம் உங்க கூட இருக்கணும் ஆசைப்பட்றேன். அருமை. அப்போ அந்த வார்த்தை நீ ரொம்பவே இம்பேக்ட் பண்ணிடுச்சு. ஒருத்தர் இவ்வளோ, ஏன்னா பரியர்பெருமாள் வந்து ஃபாலோ பண்ணுறேன். கரெக்ட். உங்களோட ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் சினிமாக்குள்ள நான் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், தானு சார்கிட்டையும் கமிட்மெண்ட் இருந்துச்சு எனக்கு. தனுஷாட்டையும் பேசினேன். அப்போ வந்து நீலம் ப்ரொடக்ஷன்லேயும் வஞ்சனாட்டையும் பேசினேன். சரி எல்லாமே சரி ஓகே. அவங்க படம் விக்ரம் சார்ட்டையும் பேசினேன். சரி ஓகே பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஆரம்பிச்சதான் மாமன்னன். நான் போய் கதை முதல்ல வந்து எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, நம்மளோட சினிமாக்குள்ளே செட் ஆகாது அப்படின்னு சொல்லி. சரி அவர் பயப்படுற மாதிரி ஒரு கதை சொல்லுவோம் அப்படின்னு தான் உட்காந்து யோசித்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்பில் ஒரு கதை போய் சொன்னேன். அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சிட்டு நான் பண்ணால் எப்படி சார் ஓகேவா அப்படின்னு கேட்டார். சரி அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து, நீங்கள் பண்ணால் உங்களுக்கு பெரிய மைலேஜ் கிடைக்கும், நீங்கள் பண்ணால் நிச்சயமாக இது வந்து முக்கியமான படமாக இருக்கும் சார், நீங்களே பேசும்போது இது இன்னும் உண்மையாக இருக்கும், பெரிய நம்பகத்தன்மையோடு இருக்கும், மக்களுக்கு வந்து இது ஒரு முக்கியமான படமாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் அப்படின்ட்டாரு. அப்போ நான் சொன்னேன், சார் இது இப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன், இப்படி தான் காட்டுவேன், அது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டேன். ஓகே சார் உங்களை நம்புவேன் சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் கடைசி படம்னே ப்ரொடக்ஷன்லேருந்து சொல்லுவாங்கள்ல, சார் கொஞ்சம் பெருசாகவே பிளான் பண்ணுங்கள் சார் சொல்லுவாங்கள்ல. அப்போ நான் அப்பா கேரக்டர் நமக்கு என்னெல்லாம் ட்ரீம் இருக்கோ அந்த ட்ரீமெல்லாம் இதில் செட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு வடிவேல் சார் தான் அப்பா கேரக்டர் பண்ணோம் அப்படின்னு. அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம், ஏன்னா ரொம்ப சீரியஸான கேரக்டர், இதுக்கு வடிவேல் சார் எப்படி செட் ஆகும் அப்படின்னு. பிரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தார். ஆமாம்,
அப்போ நான் வந்து இல்லை சார் அவள் வந்தால் எனக்கு என்னமோ இந்த கதையை யோசிக்கும் போது அவள் முகம் வந்து போகுது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லி பேசி செட் பண்ணி கொடுத்தாரு. அப்போ ரத்னவேல் கேரக்டருக்கு ஃபகத் பாசில் கேட்டேன். அப்படியே ஆப்போசிட்டாக ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி, சார் என்ன சார் அவள் எப்படி சார் கான்ட்ராஸ்ட்டாக இருக்க ஒத்துக்குவா அப்படின்னு கேட்டேன். சார் நான் ட்ரை பண்ணுறேன் சார் நான் பேசினவர்கிட்ட. ஃபகத் வந்து ரொம்ப என் மேலே பெரிய அன்பாக இருந்துக்காரு. நான் ஃபோன் அடித்த உடனே மாறி அப்படின்ட்டார். படம் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டேன் உடனே. இப்போ ரகுமான் சார் வந்தார். எல்லாமே ட்ரீம் மாதிரி நடந்துச்சு எனக்கு. கண்டிப்பாக அவங்க முழுசாக என்னை நம்பினாங்க எல்லாருமே. உதய் சார்லாம் வந்து உச்சபட்ச நம்பிக்கை. ஒரு கேள்வி இதை ஏன் பண்ணுறீங்க அதை ஏன் பண்ணுறீங்க கேட்டதே கிடையாது. முழுசாக நம்பினா பெரிய பிரியம் என் மேலே. எனக்கே இப்போ வரைக்கும் அது ஆச்சரியம் என்னென்னா எதனால நம்மளை வந்து அவருக்கு இவ்வளோ பிடிச்சி. இப்போவும் எப்போ கால் பண்ணுவாருன்னு தெரியாது. அப்போ கால் பண்ணி என்ன பண்ணிட்டீங்க, சாப்பிட்டீங்களா, தூங்கிட்டீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, காலைல 6 மணிக்கு கால் பண்ணுவோம். எப்போ அவருக்கு தோணுதப்போ கால் பண்ணுவார். நீங்கள் நம்ம ஒரு நல்ல க்ளோஸ் பண்ணால் கூட இந்த டயத்தில் தான் கால் பண்ணுவோம்னு நமக்கு தெரியும். ஆனால் உதய் சார் வந்து அவர் இஷ்டத்துக்கு கால் பண்ணுவார். எப்போ கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பார். என் மேலே பெரிய பிரியம் அவருக்கு. ஆனால் அது இன்னும் தொடருது அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம், பெரிய நம்பிக்கை. நிறைய 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 விஷயங்கள் என்கிட்ட பேசியிருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்போ வரைக்குமே என் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. அது மாமன்னன் படமும் அந்த வேலை பார்த்த நாட்களும் கொடுத்தது தான் அது. கலாய்ப்பார் பயங்கரமாக 100 நாள் 120 நாள் அப்பவும் தாண்டி எனக்கே தெரியல அது போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரசித்து வச்சு எடுக்க ஆரம்பிச்சு. ஏன்னா எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட்டாக நல்ல பயங்கரமான ஊர் மக்கள் வச்சு எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போகணும் வேலைக்கு போகணும்பாங்க. நான் பட்டு எடுத்து அனுப்பிட்டு இருப்போம். இது வந்து வடிவேல் சார், பகத் சார், கீர்த்தி சுரேஷ், உதய் சார், ரகுமான் சார் மியூசிக்கு. அப்போ நம்ம வந்து அதுக்கு கிராண்டியராக எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணி ரசித்து அதை ஏற்றுக்கிட்டார். என்கிட்ட முரண்படவே இல்லை அவர். எதில் ஒரு நாள் கூட இன்றைக்கி வரைக்கும் 2 பேருக்கும் அது வேணாம் சார் அப்படின்னு நான் சொல்கிற ஒரு விஷயத்த வேணாம் சார் சொன்னதே கிடையாது. ஆனால் அவரை கடுமையாக வேலை வாங்கினீங்க இல்லையா? ஆமாம்மா. நீங்கள் ஒருத்தர் கடுமையாக வேலை வாங்கினா அவங்க பயங்கரமாக நேசிக்கணும். அவங்களுக்கு மேலே ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு பிரியத்தை கொடுக்கணும். நீங்கள் வெறுமனே ஒரு முதலாளி மாதிரி வந்துட்டு வேலை வாங்க முடியாது. அது அவங்களுக்கு ஒரு அயற்சியை கொடுத்துடும். நான் பயங்கரமாக நேசிக்க ஆரம்பித்தேன் அவர் அன்பு செலுத்த ஆரம்பித்தேன். அவர் அன்பு செலுத்தினார். அதை ரசனையோடு சொல்ல ஆரம்பித்தேன். அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா அவருக்கு டெய்லி அவங்க கூட பேசுகிறது, ஸ்பாட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, திருப்பி ரீடேக் போடுறது, இது எல்லாத்துலேயுமே ஒரு பிடித்தமான ஒரு வேலையாக மாற்றிக்கிட்டேன் முதல்ல. நான் ஒரு கட்டன்ட்ரேட்டராக டைரக்டராக இல்லை. ஆனால் யோசிச்சு பார்த்தா பரியரும் பெருமாள் கர்ணனை விட ரீடேக் அதிகமாக போனது மாமன்னில் தான். நிறைய ஷார்ட் எடுத்து அவரே சொல்லியிருக்காரு. ஆமாம் நிறைய ஷார்ட் எடுத்தது. எல்லாரும் நடிச்சு முடிச்சு அவர் ஓகே அப்புறம் பகத் பாத்தில் திரும்பி பார்த்தா. ஆனால் என்னன்னா கர்ணன் பரியரும் பெருமாள் நான் கொஞ்சம் கராரா டைரக்டராக வந்து வேலை பார்ப்பேன். இங்கே வந்து கொஞ்சம் சிரிச்சு எக்ஸ்ட்ரா வேலை வாங்கிக்கிட்டே இருந்தேன். நான் வடிவேல் சார் இருக்காரா கொஞ்சம் ஹியூமராக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆளாக மாறி அவங்க கூட ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணி ஆனால் எனக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டே இருந்தேன். அதை அவங்க கொடுத்துட்டே இருந்தாங்க. நீங்கள் ரொம்ப நேசித்த நடிகர் வடிவேலு. அது ஒரு கனவு மாதிரி தான் சார் வடிவேல் சார் ஒர்க் பண்ணது எனக்கு உண்மையாகவே. ஏன்னா எனக்கு இந்த சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கல நான். அதுவும் என்னன்னா நீங்கள் நார்மலாக அவர் பண்ணக்கூடிய படங்களே பண்ணியிருந்தா கூட அவர் தெரிஞ்சுக்காது. டோட்டலாக நான் மனசில் வச்சிருந்த விஷயத்தை அவர் பண்ண ஒத்துக்கிட்டதும் அதை பண்ணதும் இருக்குல்ல அது பயங்கரமாக அப்போ தான் நம்பினேன் சார். அது என்னென்னா காமெடி வாழ்வியல் காமெடி பண்ணுற ஆட்கள்கிட்ட எமோஷ்னல் பார்க்கும்போது பயங்கர நமக்கே அது பயங்கர பெயின் ஆகும். அப்படி டக்குன்னு இப்போ நாகேஷ் சார் எமோஷ்னல் பண்ணும்போது நமக்கு பெயின் வரும்ல, டக்குன்னு கண்ணீர் வந்துடும். அதுமாதிரி வடிவேல் சார் பண்ணும்போது டக்குன்னு கண்ணீர் வந்துச்சு எனக்கு. அந்த ஷாட் மலை மேல் நின்று அழுது ஷாட் எடுத்துகிட்டு இருக்கோம். கேமரா ஸ்டிலாம் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம். அப்படி நின்றுட்டு இருக்காரு. நான் பார்க்க முடியல சார், மானிட்டர் எனக்கு பார்க்க முடியல. எனக்கு என்ன தான் தோணுச்சு, விழுந்து சிரிக்க வச்ச ஆளை கொண்டு மொட்டை பாகையில் நிப்பாட்டி அழ வச்சுக்கிட்டு இருக்கோமே, எல்லாரும் என் மூஞ்ச பார்க்குறாங்க, அவரை போய் அழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ரஞ்சித்தண்ணன் கூட நான் வந்து மாமன்னன் அந்த 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 இன்ட்ரோல் அந்த பிளாஸ்பேக் போர்ஷன் வடிவேல் சாரோட பிளாஸ்பேக் போர்ஷன் இருக்குல்ல, பிளாக் அண்ட் ஒயிட் ஷார்ட்ஸு, அதை மட்டும் கட் பண்ணி ஒரு நாள் போய் காமிச்சேன் சும்மா. அவன் என்ன பண்ணான்னா, ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வடிவேல் சாரை இப்படி நம்ம பார்க்கணுமாடா, நம்ம இப்படி மக்கள் எனக்கு ஏன்னா அவன் வடிவேல் சார் தீவிர ஃபேனு. அவருக்குமே அப்படி தோணுச்சு எனக்கு, அவங்க அள வைக்கவுமே ஓகேவா அப்படின்னு. பட் நான் சொன்னேன் எதுவாக இருந்தாலும் பட் இந்த கதையை இன்னும் பிரம்மாண்டமாக மாற்றக்கூடியது அவரோட கண்ணீரும் அவரோட அந்த நிதானமும் தான் சொன்னேன். அவர் இல்லைன்னா அந்த கதையை பண்ண வேண்டாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் ஆரம்பிச்சது. அவர்கிட்ட கற்றுக்கிட்டது அப்படின்னா கிராமர் இல்லாமல் ஒரு எமோஷ்னல் லைவ் ஆகிட்டு வர்றது இருக்குல்ல, ஆக்டிங்னு கிராமர்லாம் இல்லாமல், எந்த ப்ராசஸும் இல்லாமல், ஆக்டிங் ப்ராசஸ் கிராமர் எதுவுமே இல்லாமல் ஒன்று சொன்ன உடனே லைஃப்பில் எங்கேயாவது நினச்சிக்கிட்டு அதை அப்படியே எட்டு வர்றது இருக்குல்ல, அதை லைவாக என்ஜாய் பண்ணி பார்க்க உங்களுக்கு வந்து ஆக்டிங்கிறது, சினிமாங்கிறது, ஆர்ட் ஃபார்ம்ங்கிறது எல்லாமே வாழ்க்கை தான் உணர வச்சது வந்து
எல்லாமே வாழ்க்கைக்குள்ள தான் வருது அப்படின்னு உணர வச்சது வடிவேல் சார் தான். எப்படிப்பட்ட நிறைவை உங்களுக்கு மாமன்னன் தந்தது? மாமன்னன் ரிலீஸ் ஆகி 1 வருஷம் கழிச்சு கூட மாமன்னன் ரிலீஸ் ஆகி அப்போ ஏதோ எலெக்ஷன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அடிக்கடி எனக்கு உதய் சார் கால் பண்ணுவார், தேங்க்ஸ் சொல்லுவார். சார் ரொம்ப தேங்க்யூ சார். அந்த படம் அவர் கரியரில் ரொம்ப முக்கியமான படம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 7 மாதம் 8 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு கால் பண்ணுவார், சார் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ரொம்ப தேங்க்யூ சார் மாமன்னன். திடீர்னு என்ன சார் என்னாச்சு திடீர்னு போடுறீங்கன்னு. இப்போ இல்லை, இப்போ காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன், மாமன்னன் பார்த்துட்டே போனேன், உங்கள் ஞாபகம் வந்துச்சு கால் பண்ணேன் அப்படிம்பாரு. பிரியம் கூட்டிகிட்டே போச்சு அவருக்கு என் மேலே, பயங்கரமான ஒரு பிரியம் கூட்டிகிட்டே போச்சு. நீங்கள் நல்லா கேட்டீங்க அப்படின்னா, மாமன்னனில் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா, மாமன்னன் எனக்கு என்ன கொடுத்துச்சு அப்படின்னா, நீங்கள் நேர்மையாக ஒரு விஷயத்த அது சம்மந்தப்பட்ட யார்கிட்ட சொன்னாலுமே அதுக்குள்ளே ஒரு நேர்மையும் ஒரு உண்மையும் இருக்குது அப்படின்னா, அந்த கதைக்குள்ளே ஒரு நிஜம் இருக்குது அப்படின்னா, அதை சொல்கிறவங்ககிட்ட அதுக்கான தார்மீக உரிமை இருக்குன்னா, அதை யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். மாமன்னா எப்படின்னா மாற்றிக்க முடியும். கரெக்டு தான். ஆனால் ஒரு இன்ச்சு ஒரு இது விஷயம் கூட எனக்காக அவர் வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பார். எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருப்பார். சிஎம் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பேன், அதில் எல்லா ரெஃபரன்ஸுக்குமே வந்து அவர் பார்த்துட்டே இருப்பார். என்னென்ன ரெஃபரன்ஸ் வைக்கிறான்னு பார்த்துட்டே இருப்பார். அது ஏன் வச்சுருக்கீங்கன்னு ஒரு நாள் கேட்டது கிடையாது. எக்ஸ்ட்ராவாக கிடச்சது உதய் சாரோட நட்பு. இன்றைக்கி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பிரியமான ஒரு மனிதராக என்னை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் மாமன்னன். அதில் மாமன்னனை தொடர்ந்து வாழை நீங்கள் ஆரம்பிக்க திரும்பவும் ராம் தான் காரணமா? ஆமாம், மாமன்னன் முடிச்சுட்டு நான் வர்றேன். வந்த உடனே அவர்கிட்ட ஒன்று சொன்னேன் ராம் சார்கிட்ட. ஏன்னா எப்படா ரிலீஸ் அப்படின்னு கேட்டார். சார் கழகத்தலைவன் ஒரு படம் முடிச்சிருக்காராம், அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மாமன்னன் கடைசி படமாக இருக்குன்னு சொல்கிறாரு, அதனால ஒரு 7 மாதம் வெயிட் பண்ண சொல்கிறாரு, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு. ஒரு 7 மாதம் என்ன பண்ண போகிற அப்படின்னு, வாழை பண்ணி வேண்டியதானே அப்படின்னாரு. ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உடனே ரெடி பண்ணது தான் வாழை. அப்போ அந்த மீட்டிங்லேயே ஒரு நாள் ஹாட் ஸ்டார்ட்டு பேசியிருக்கும் போது, நான் ஒரு குட்டியாக படம் பண்ண ஆசைப்பட்றேன்னு டக்குன்னு வாழைய ஆரம்பிச்சிட்டேன். உதய் சார் உடனே அவர்கிட்ட சொல்லணும்ல, அப்புறம் சார் நான் வாழைங்க படம் பண்ண போவேன் அப்படின்னேன். என்ன சார் படம் ரிலீஸ் ஆக வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னா, நீங்கள் சொந்த பேனர் ஆரம்பிச்சிருக்கேன், நீங்கள் வந்து கிளாப் பண்ணி வச்சுட்டு போங்க அப்படின்னா, திருநெல்வேலிக்கு வந்து கிளாப் பண்ணி சொல்லி வச்சுட்டு போனார். வாழையை ஃபஸ்ட்டு பார்த்ததுமே வாழையை வந்து உடனே வெயிட் பண்ணி உடனே அவர் உதய் சார் படம் பார்த்துட்டார். மாமன்னையும் பார்க்குறாரு, வாழையும் பார்க்குறாரு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஏன்னா மாமன் ரிலீஸ் ஆகும்போது நான் வாழையை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒருவேளை ராம் சார் சொல்லலாம், நான் சரி வெயிட் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருப்பேன். வாழை பண்ணியிருக்க மாட்டேன். வாழை பிரத்யேகமாக ஒரு டைம் எடுத்து பண்ணியிருப்பேன். அவ்வளோ சீக்கிரமாக டக்கு டக்கு டக்குன்னு பண்ணி காரணம் ராம் சார். வாழை திரையரங்கில் இந்த அளவு வசூலை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்களா? அது கண்டிப்பாக நினைக்கல சார். ஒரு பெரிய மரியாதையை பெற்றுத்தரும், என் மீதான பார்வையை வந்து ஒரு புரிதலுக்கு தள்ளும், என் மீதான ஒரு பிரியத்தை வந்து ஒரு நம்பிக்கையை அந்த படம் ஏற்படுத்தும், எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும். இதுதான் நான் எதிர்பார்த்தது. இதில் எதுவுமே மிஸ் ஆகாதுன்னு நம்பினேன் உறுதியாக. எனக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கும், மக்கள் திரள் சம்பாதிச்சு கொடுக்கும், பெரிய கூட்டத்தை எனக்காக சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. பார்த்தா அது என்னை வியக்க வச்சது பயங்கரமானது. எல்லாருக்குமே ஷாக். அது மக்கள் கூட்டமாக வந்தது. அப்போ தான் எனக்கு பயம் வந்துச்சு. இவ்வளோ பேர் நம்ம படத்தை நம்ம பேருக்காகவே படம் பார்க்குறாங்க. வந்து மாரி செல்வராஜ் படம் தப்பாக இருக்காது, பார்க்க போகலான்னு பார்க்குறாங்க, அதில் இருக்க உண்மையை நம்புகிறாங்க. அப்படிங்கும்போது இன்னும் பொறுப்பாக இருக்கும். நம்ம இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்குறாங்கன்னா நம்ம அடுத்தடுத்த படங்கள் இன்னும் எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு பொறுப்பை கொடுத்தது வாழையோட சக்ஸஸ் தான். உங்கள் கரியர்லேயே மிக அதிகமாக உழைச்ச படம் அப்படின்னு பைசன் படத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க. அது எடுக்கப்பட்ட விதம், கதை நார்மலாக கதை தான். பட் அது எடுக்கிறதுக்கு பெரிய ப்ராசஸ். அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படிங்கிறதுனால ஒரு ஹீரோவை அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமாக்குள்ள அடாப்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு 100 கபடி பிளேயர்கள் நடிச்சிருக்காங்க. ஒரிஜினல் கபடி பிளேயர். அது என்னென்னா கிராமத்துலேருந்து ஆரம்பித்து ஸ்டேட் பிளேயர், நேஷ்னல் பிளேயர் வரைக்கும் விளையாண்டுருக்காங்க அந்த படத்தில். அவங்க யாருமே நடிகர் கிடையாது, துருவ மட்டும் நடிகர். இப்போ துருவுக்கு மட்டுமே நான் கபடி ட்ரைனிங் கொடுத்தேன். இப்போ என்னென்னா கபடி படம் எடுக்கிறதுனால என்ன பிரச்சனைனா, அவங்க விக்ரம் சார் வந்து அவர் நம்பி அனுப்பிட்டார். இப்போ அவ்வளோ இந்த கபடி நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, ராவாக எடுக்கணும், என்னோடய படங்களோட தன்மையிலே இருக்கணும், சினிமாட்டிக்கான கபடி இருக்கக்கூடாது. இதை முடிஞ்ச அளவுக்கு கபடியை இந்த ட்ரிப் இப்போ விட்டால் இந்த திருப்பி இந்த படத்தை எடுக்க முடியாது. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கபடியை உண்மையாக நெருக்கமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஆடியன்ஸுக்கு இந்த கபடியை மாரி செல்வராஜ் எடுத்துக்காரு அப்படின்னு நம்பகத்தன்மை எப்படி உருவாக்குது அப்படின்னா, நான் அதுக்கு ஒரிஜினாலிட்டி க்ரியேட் பண்ணணும். அந்த ஒரிஜினாலிட்டியை வந்து பண்ணும்போது நிறைய விஷயம் நடக்கலாம். சின்னதாக அது என்ன, ஒரு 14 பிளேயரை கூட ஒரு ஆக்டர் விளையாடுறதுக்கு இல்லை, அது வந்து அவ்வளோ கம்ஃபர்ட் கிடையாது. சின்னதாக ஏதாவது அடிக்கடி பட்டு மேலே கண்ணுகளில் பட்டு ஏதாவது பச்சுன்னா கேரியரே காலி ஆகிடும். அப்போ எவ்ரி சிங்கிள் ஷாட்டுமே
நான் பண்ணிடுவேன். நான் முதல்ல 3-4 ட்ரிப் அதை பண்ணி பாதுகாப்பை உறுதி பண்ணதுக்கு அப்புறம் தான் துருவ பண்ண வைப்பேன். அருமை. எவ்ரி ரைடு ராம் உங்களை பார்த்துக்கிட்ட மாதிரி நீங்கள் துருவ பார்த்துக்கிட்டீங்க. ஆமாம், ஏன்னா அவன் வந்து என்ன சொல்லிட்டான்னா, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். இன்றைக்கு தமிழ் சினிமாவுடைய முக்கியமான கதாநாயகர்கள் எல்லோரும் உங்களோட இணைஞ்சு படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் ஒன்றே ஒன்று உறுதியாக நம்புவேன் சார். என் கூட சேர்ந்து யாராவது ஒர்க் பண்ண ஆசைப்பட்டாங்கன்னா, பிரபல நடிகர்களோடு பணியாற்றுறது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கா? புதுமுகங்களோட பணியாற்றுவது சௌகரியமாக இருக்கா? உங்களுடைய எல்லா படத்துலையும் உங்களுடைய கோபம் வெளிப்படுது. மாரி செல்வராஜுக்கு முதல்ல கோபம் எங்கே வந்தது? பிரியங்களை வந்து கடத்துறது, பிரியங்களை வந்து புரிய வைக்கிறது தான் நம்ம மெனக்கிடுறோம். தொடர்ந்து உதாசீனப்படுத்தப்படும் போது சத்தம் கொஞ்சம் அதிகமாகும், அவ்வளோதான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.